ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் நியூஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பிரியாணி கூட வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, தட்டின 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இது கூடவே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இது கூட தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் சேர்க்கல. இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பச்சை கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காயை யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதோட காம்பை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை கட் பண்ணும்போது சொத்தை ஏதாவது இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ வாங்க இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் கத்திரிக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டுட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காயை தொடச்சி அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்க்கும் போது டப்புன்னு வெடிக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கட் பண்ண கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈக்குவலாக வெந்து வரும். அதே மாதிரி கத்திரிக்காய் பாதி வெந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வதக்கணும் இல்லைங்களா, அதே ஆயிலில் குழம்பு செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இதை வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி அதுக்கப்புறம் தான் பேஸ்ட்டாக அரைச்சோம். ஸோ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஸோ அது வரைக்கும் குழம்பை கொதிக்க விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது இன்னமுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்க ஒரு தாளிப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானது கொஞ்சமாக வடகம் சேர்த்து பொரிய விட்டு குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாசனை பார்த்தீங்கன்னா கமன்னு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.